வணக்கம் அனைவருக்கும். இன்று நாம் பேராசை மற்றும் பொய் மனிதர்களை எவ்வாறு அழிக்கின்றன என்பதை பற்றி விவாதிக்க விரும்புகிறோம் மற்றும் அது சத்தியத்தின் சக்தி. பைபிளின் 1 யாக்கோபு 21 இசேபெல் தன் கணவர் அகாப் அரசன் ஆசைப்பட்ட நாபோத்தின் திராட்சை தோப்பை பறிக்க ஏமாற்று திட்டத்தை உருவாக்குகிறாள். நாபோத் தன் முன்னோரிடமிருந்து வந்த திராட்சை தோப்பை விற்க மறுக்கிறான். ஆனால் அகாப் ஏமாற்றத்துடன் சோர்வுற்ற போது இசேபெல் இடம்பெறுகிறாள். அவள் அரசனின் பெயரில் போலி கடிதங்களை அனுப்பி நாபோத்தை அவதூறு செய்து இறுதியாக அவனை மரணத்திற்கு இழுக்கிறாள். இசேபெல் தன் கைகளை கரைப்படுத்தாமல் மக்களை கைப்பாவிப்பதன் மூலம் பொய்யை உண்மையாக பேக் செய்து தன் விரும்பியதை பெறுகிறாள். இந்த காட்சி இன்று நாம் அடிக்கடி சந்திக்கும் காஸ்லைட்டிங்குடன் மிகவும் ஒத்திருக்கிறது. சோசியல் மீடியா அல்லது ஆன்லைன் சமூகங்களில் பொத்துக்கருத்தை மாற்றுதல், மக்களை ஏமாற்ற போலி செய்திகளை பரப்புதல், பெயரின்றி அவதூறு செய்தல் அல்லது பொய் தகவல்களை பரப்புதல் அதிகரித்து வருகிறது. இத்தகைய செயல்கள் மற்றவர்களின் சொத்தை பறித்தல் அல்லது தனிப்பட்ட இலாபத்திற்காக பயன்படுத்தப்படும் நவீன இசேபெல்லின் ஏமாற்று தந்திரங்களிலிருந்து வேறுபடவில்லை. ஆச்சரியமாக இயேசு தானே இத்தகைய பொய்கள் மற்றும் அவதூறுகளை எதிர்கொண்டார். அக்கால மத தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் தொடர்ந்து அவரை விமர்சித்து பொய்யால் அவதூறு செய்து காஸ்லைட்டிங் முயன்றனர். ஆனால் இயேசு அவர்களுக்கு சரணடையவில்லை. அவர் உலகின் பொய்யான அதிகாரம் மற்றும் பேராசைக்கு சத்தியமும் நீதியும் மட்டுமே கொண்டு போராடினார். மிக கீழ் இடத்திற்கு இறங்கி சாத்தானின் சோதனைகளையும் பொய்யின் சக்தியையும் அவமதிப்படுத்தினார். இயேசு தன் அனைத்து அதிகாரத்தையும் விட்டுவிட்டு சிலுவையில் அறைக்கப்பட்டு பொய் மற்றும் பேராசையால் கரைபடிந்த மனிதகுலத்தை இரட்சித்தார். நாபோத்தின் மரணம் பேராசை மற்றும் பொய்யின் எவ்வளவு அழிவுகரமானது என்பதை தெளிவாக காட்டுகிறது. இருப்பினும் இயேசுவின் சிலுவை அனைத்து இந்த பொய்களையும் பாவங்களையும் உடைத்து நமக்கு உண்மையான அமைதியையும் சுதந்திரத்தையும் அளிக்கிறது என்பதை சாட்சியமளிக்கிறது. இன்று நாம் போலி செய்திகள், பெயரின்றி அவதூறு, வளைக்கப்பட்ட தகவல்கள் மற்றும் காஸ்லைட்டிங்கால் நிரம்பிய உலகில் வாழ்கிறோம். அதனால் இயேசுவின் சத்திய வார்த்தைகள் நமக்கு விளக்கு போல குழப்பத்தின் நடுவிலும் சரியான பாதையை ஒளிரச் செய்கின்றன. எனவே நண்பர்களே, இந்த உலகின் பொய்கள் மற்றும் ஏமாற்றுகளால் ஆட்டப்படுத்தப்படாதீர்கள். இயேசு காட்டிய சத்தியமும் தியாகமும் கொண்ட பாதையை பின்பற்றி ஒருவரையொருவர் மரியாதையுடன் அன்பால் சேவை செய்யும் வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம். இயேசுவின் வார்த்தைகள் நம்மை விடுவிக்கின்றன, நீதியும் அமைதியும் கொண்டு நமது வாழ்க்கையை பொறும்படுத்துகின்றன. இந்த சத்தியம் உங்கள் வீடுகள், வேலையிடங்கள் மற்றும் இதயங்களின் ஆழத்தில் உறிஞ்சி அனைத்து இருளையும் விரட்டி ஒளியால் நிரப்ப வேண்டும் என் பிரார்த்தனை. அதன் மூலம் நாம் உலகின் பொய்களை வென்று சத்தியத்தில் உண்மையான சுதந்திரமும் மகிழ்ச்சியும் கொண்ட வாழ்க்கையை வாழலாம். பங்காளி